ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஐ எம் யுவர் டேவிட் அன்பு. இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா, நீங்கள் ரொம்ப நாளாக இந்த பர்டிகுலர் டாப்பிக்கை ஸ்டெப் பை ஸ்டெப்பை எங்களுக்கு சொல்லிக் கொடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி நான் இன்னைக்கு உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். அண்டு நம்மளோட அப்ரோச் இந்த பர்டிகுலர் டாபிக் இப்படி இருக்காது. ஏன்னா ஸ்போக்கனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மெத்தட் ஒர்க் அவுட் ஆகாது. ஆனால் நீங்கள் ஒரு இங்கிலீஷ் டீச்சராக இருக்கீங்க, இல்லாட்டி உங்கள் குழந்தைகளுக்கு நீங்கள் சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னா திஸ் இஸ் த பெஸ்ட் வே. ஏன்னா அவங்க எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் படிப்பாங்க. அப்போ இதுதான் அவங்களுக்கு பெஸ்ட். ஓகே, ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃப்ரம் ஸ்டார்ட் டு ஃபினிஷ் பாருங்கள். அப்போ தான் நான் என்னென்ன ஈஸி ஸ்டெப்ஸ் எல்லாம் சொல்கிறேன் அப்படிங்கிறது உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஓகே, அண்ட் இதுதான் நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உங்களை தொடர்ந்து வந்து சேரும். அண்ட் போன செஷனோட ஹோம்ஒர்க்கை ஒர்க் அவுட் பண்ணி வச்சுருக்கேன். உங்களோட ஆன்சர்ஸ் கரெக்டாக நீங்கள் எழுதியிருந்தீங்களா அப்படின்ட்டு செக் பண்ணிக்கோங்க. இந்த ஆக்டிவ் வாய்ஸ் அண்ட் பாசிவ் வாய்ஸ் அப்படிங்கிற கான்செப்ட் ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாதுங்க. ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஆனால் ஸ்போக்கனுக்கு நாம் ஸ்கூலில் படிச்சிருப்போம் பார்த்தீங்களா, அந்த டிரான்ஸ்லேஷன் மெத்தட் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணுவோம்ல, அது ஒர்க் அவுட் ஆகாது. அதனால தான் அதை நம்ம சஜஸ்ட் பண்ணுறது கிடையாது. ஸ்போக்கனுக்கு வேறு அப்ரோச்சை நம்ம ஃபாலோ பண்ணுறோம். ஆனால் ஸ்கூலாக இருக்கட்டும், காம்படிட்டிவ் எக்ஸாமாக இருக்கட்டும், இல்லை நீங்கள் ஒரு டீச்சராக இருக்கீங்க, இல்லை உங்கள் குழந்தைங்க சொல்லி கொடுக்குறீங்க அப்படின்னா இதை தவிர வேறு வழியே இல்லை. இதை தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? சரி, இது எப்படி வேலை செய்யுது அப்படிங்கிறதுக்கு முன்னாடி ஆக்டிவ்னா என்ன, பேசிவ்னா என்ன அப்படிங்கிறத ஃபஸ்ட் நான் சொல்லி கொடுத்துட்றேன். ஏவின்னு போட்டு வச்சுருக்கேன். அதனால் டிவி ரிமோட் எடுத்து தேடிட்டு இருக்காது அங்கே ஏவி இருக்குன்ட்டு கிடையாது. ஆக்டிவ் வாய்ஸோட ஃபார்மெட்டை தான் நான் சிம்பிள் என்ன பண்ணியிருக்கேன்னா ஏவின்னு போட்டிருக்கேன். சரிங்களா? ஏன்னா இதுக்கப்புறம் எல்லாமே ஏவின்னு தான் சொல்லுவேன். நீங்கள் தான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ரைட். அதாவதுங்க, சப்ஜெக்ட் ஒருத்தர் இருக்கார் பார்த்தீங்களா, அவர் செய்கிற வினைக்கு முக்கியத்துவம் கொடுத்து எழுதப்படுகிற இல்லாட்டி பேசப்படுகிற வாக்கியம் தான் ஆக்டிவ் வாய்ஸ். சரிங்களா? என்னது? சப்ஜெக்ட். யார் சப்ஜெக்ட்? வினையை செய்பவர் சப்ஜெக்ட். அப்போது எந்தெந்த சென்டென்ஸ் எல்லாத்தையுமே வினையை செய்கிறவருக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம். ஃபார் எக்ஸாம்பிள், நான் கடிதம் எழுதுகிறேன். இது நம்ம எல்லாத்துக்குமே ஸ்கூல்லேருந்தே பார்த்தீங்கன்னா கொஸ்டின் பேப்பரில் வழக்கமாக கொடுக்குற ஒரு சென்டென்ஸ் தான் எக்ஸாம்லலாம். நான் ஒரு கடிதம் எழுதுகிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த சென்டென்ஸை எல்லாருமே ஆக்டிவ் வாய்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா, நான் ஒரு கடிதம் எழுதுகிறேன், அந்த நான் அப்படிங்கிற சப்ஜெக்ட் செய்கிற ஆக்ஷனை தான் அங்கே பேசுகிறாங்க. அப்போ சப்ஜெக்டுக்கிட்டேருந்து வெளிப்படும் அந்த வினை செயலை நாம் என்ன பண்ணுறோம்? நோட் பண்ணுறோம். அடுத்து பாருங்களேன், பாசிவ் அப்படின்னா அந்த கடிதம் இருக்குல்ல, அந்த கடிதம் எவ்வாறு இல்லாட்டி யார்கிட்ட இருந்து அந்த ஆக்ஷனை ரிசீவ் பண்ணுச்சுன்னு சொல்லி அந்த கடிதத்தோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து பார்க்குறது தான் பாசிவ் வாய்ஸ். பாசிவ்னா அமைதியாக இருக்கவங்க. இங்கே யார் அமைதியாக இருக்கா? லெட்டர் அமைதியாக என்ன பண்ணுது? கொடுக்குற வேலையை வாங்குது. இப்போது அந்த அமைதியாக இருக்க ஆளோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து நம்ம பேசுகிறோம். அப்போது அந்த கடிதம் அவரால் எழுதப்படுகிறது அப்படின்னு அது எப்படி ஒரு ஆக்ஷனை வாங்குச்சோ அந்த பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து பேசுறது. அப்போது ஆக்ஷன் டெலிவர் ஆகுது பார்த்தீங்களா, அதை சொன்னீங்கன்னா ஆக்டிவ் வாய்ஸ். ஆக்ஷன் ரிசீவ் ஆகுது இல்லை, அதை சொன்னீங்க அப்படின்னா பாசிவ் வாய்ஸ். இதுதான் சிம்பிளாக நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய டெஃபினேஷன். அடுத்து இதுதான் ரொம்ப முக்கியங்க. ஏன்னா இங்கே தான் எல்லோரும் தப்பு பண்ணுவீங்க. நான் நிறையா கமெண்ட்டில் பார்த்துருக்கேன். என்ன அப்படின்னா, ஆக்டிவ்லேருந்து பேசிவ்க்கு மாறும் பொழுது நீங்கள் எல்லாமே மாறுதுன்னு நினச்சிட்டு என்ன பண்ணிடுவீங்கன்னா எல்லாத்தையும் மாற்றிட்டு டென்ஸையும் மாற்றி விட்டுருவீங்க. அது தப்பு. ஏன் அப்படின்னா, ஆக்டிவ்லேருந்து பேசிவ்க்கு மாறும் பொழுது டென்ஸ் எக்காரத்தை கொண்டு மாறவே மாறாது. அது எழுதப்பட்ட உண்மை. இதை நீங்கள் நல்லா ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும். டென்ஸ் மாறாது. அப்போ டென்ஸ் அப்படியே தான் வச்சுக்கணும். டென்ஸ் அப்படியே தான் ப்ளே ஆகும். சரிங்களா? இது ஒன்று. அடுத்து ஒரு சிலர் சொல்லுவாங்க இந்த பர்டிகுலர் ஆக்டிவ் வாய்ஸுக்கு பாசிவ் ஃபார்ம் கிடையாது அப்படின்ட்டு. அதாவது 12 டென்ஸ் இருக்குது, 12க்குமே ஆக்டிவ் ஃபார்ம் இருக்குது. ஆனால் அதில் ஒரு 4 டென்ஸுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா பாசிவ் ஃபார்ம் கிடையாது. ஓகே, யார் அப்படிங்கிறது சம்டைம்ஸ் நம்ம கன்ஃபியூஸ் ஆயிரும். சிம்பிளாக நான் சொல்கிறேன், ஞாபகம் வச்சுக்கோங்க. அதாவதுங்க, பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் வருது பார்த்தீங்களா, பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் அது 3 ஃபேமிலியிலுமே இருக்குது. பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் இருக்குது, ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் இருக்குது, ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் இருக்குது. இந்த 3த்துக்குமே பாசிவ் ஃபார்ம் கிடையாது. எதுக்கு? பர்ஃபெக்ட் கண்டினியூஸ். அது என்ன டென்ஸாக இருந்தாலும் சரி, அந்த டென்ஸில் இருக்க பர்டிகுலர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸுக்கு நமக்கு என்ன கிடையாது? பாசிவ் ஃபார்ம் கிடையாது. அதை தவிர ஃபியூச்சர் கண்டினியூஸுக்கும் பாசிவ் கிடையாது. அப்போ 4 வந்துருச்சு. இந்த 4 தவிர மீதி இருக்க 8க்குமே இருக்குது. மீதி 8க்குமே என்ன இருக்குது? ஆக்டிவ் வாய்ஸ் அந்த ஃபார்ம் இருக்குது. சரிங்களா? அடுத்து பாருங்களேன், நிறைய பேர் நமக்கு சொல்லி கொடுத்தது இந்த மித்தை இன்றைக்கி நான் உடச்சி விட்டுறேன். ஒரு சிலர் சொல்லுவாங்க, அதாவது தம்பி, யூனிவர்சல் ட்ரூத்தை உன்னால் ஆக்டிவ்லேருந்து பேசிவ்க்கு என்ன பண்ண முடியாது? மாற்ற முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. அது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது எனக்கு தெரில. ஏன்னா நான் அதை இது வரைக்கும் ஃபேஸ் பண்ணலை. ஏன் அப்படின்னா,
நல்லா கவனிக்கணும் நண்பர்களே. நீங்கள் இங்கே எழுதி வச்சுருக்கிறதெல்லாம் வரேன். இப்போ ஒரு நிமிஷத்தில் இதை முடிச்சிடுவேன். ஏன்னா இது ரொம்ப பேசிக், அதுக்காக சொல்கிறேன். அதாவதுங்க, எந்த ஒரு ஆக்ஷனை நாம் செஞ்சாலும் அதை ரிசீவ் பண்ணுறதுக்கு ஒரு ஆள் இருக்கணும். ஓகே, நான் என்ன ஆக்ஷன் செஞ்சாலும் அதை ரிசீவ் பண்ணுறதுக்கு ஒரு ஆள் இருந்தால் மட்டும்தான் அந்த பர்டிகுலர் சென்டென்ஸ் ஆக்டிவ்லேருந்து பேசிவாக மாற முடியுமோ தவிர, தலைகீழ நின்னாலும் அங்கே ரிசீவர் இல்லைன்னா மாறாது. ஓகே, எக்ஸாம்பிள் சொல்கிறேன், நல்லா கவனிங்க. சூரியன் கிழக்கில் உதிக்கிறது. சூரியன் கிழக்கில் உதிக்கிறது, நல்லா கவனிக்கணும். த சன் ரைசஸ் இன் த ஈஸ்ட். இது பார்த்தீங்க அப்படின்னா யூனிவர்சல் ட்ரூத். இதை என்ன பண்ண முடியாதுன்னா பேசிவாக மாற்ற முடியாதுன்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா அது யூனிவர்சல் ட்ரூத்து அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. அது யூனிவர்சல் ட்ரூத்தாக இருந்தாலும் பரவாயில்ல, தூக்கி ஓரமாக வச்சுட்டு அதில் இருக்க சூட்சமத்தை நான் சொல்கிறேன். ஏன் அப்படின்னா சன் ரைசஸ் இன் த ஈஸ்ட் என்ன பண்ணுதுன்னா, சூரியன் கிழக்கில் உதிக்கிறது. அந்த உதிக்கும் செயலை வாங்கிறதுக்கு யாரும் இல்லை, ரிசீவர் கிடையாது. ரிசீவர் இருக்காருன்னு சொல்லிட்டு இந்த ஈஸ்ட்டும் தூக்கி முன்னாடி போட்டு விட்டிங்கன்னா தப்பாக வந்துடும். அப்போது யூனிவர்சல் ட்ரூத்தாக இருந்தாலும் அங்கே ரிசீவர் இருந்தால் அது பேசிவாக மாற முடியும். ரிசீவர் இல்லாட்டி, அது யூனிவர்சல் ட்ரூத் இல்லாட்டி கூட மாற்ற முடியாது. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இன்னொன்று சொல்கிறேன். ஹீ சிங்ஸ் பியூட்டிஃபுல்லி. ஹீ சிங்ஸ் பியூட்டிஃபுல்லி, இது என்ன யூனிவர்சல் ட்ரூத்தா? ஹீ சிங்ஸ் பியூட்டிஃபுல்லி யூனிவர்சல் ட்ரூத்தா? இதையும் பேசிவுக்கு மாற்ற முடியாது. ஏன்னா ஹீ சிங்ஸ் பியூட்டிஃபுல்லி, ரிசீவர் யார் இருக்கா? சென்டென்ஸில் யாருமே இல்லையே. அப்போ இதையும் என்ன பண்ண முடியாதுன்னா பேசிவுக்கு மாற்ற முடியாது. புரியுதுங்களா? அப்போது ஆக்டிவ்லேருந்து பேசிவ் மாறுவதற்கு அது யூனிவர்சல் ட்ரூத்தோ யூனிவர்சல் ட்ரூத் இல்லையோ அதெல்லாம் தேவை கிடையாது. ரிசீவர் இருக்காரா? ரிசீவர் எப்படி இருக்கணும்? 2 ஃபார்மில் இருக்கணும். ஓகே, வந்துடலாம் போர்டுக்கு. பாருங்கள், ஃபஸ்ட்டு இந்த ப்ரொனவுனை பற்றி நம்ம நல்லா படித்து வச்சுக்கணும். ப்ரொனவுன் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா அதுதான் இங்கே குரூஷியல் ரோலை ப்ளே பண்ணுது. நம்மக்கிட்ட 7 ப்ரொனவுன்ஸ் இருக்காங்க. யார்? ஹீ, ஷீ, இட்டு, ஐ, வி, யூ, தே, அப்புறம் நேமும் நம்ம வச்சுருக்கோம். இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா எஸ்பி நம்ம சொல்கிறோம். ஏன் எஸ்பி? சப்ஜெக்டிவ் ப்ரொனவுன், சப்ஜெக்டாக வரக்கூடிய ப்ரொனவுன். இவங்க எல்லாத்தையுமே நம்ம ஆப்ஜெக்ட்டுக்காக மாற்றும் பொழுது எங்கே ஆப்ஜெக்டாக மாறும்? ஆக்டிவ்லேருந்து பேசிவ்க்கு மாறும் பொழுது சப்ஜெக்ட் அப்படிங்கிறது ஆப்ஜெக்டாக மாறும். அப்போ இவங்க எல்லாமே ஆப்ஜெக்டாக மாறும் பொழுது எப்படி மாறுவாங்க அப்படின்னா, ஹீ அப்படிங்கிறவர் ஹிம்மும், ஷீ அப்படிங்கிறவங்க ஹெர்ராகவும், இட் அப்படிங்கிறவங்க இட்டாக தான் இருக்கும், அது மாறாது. அதே மாதிரி தான் யூ அப்படிங்கிற வார்த்தை யூவாகவே தான் இருக்கும், அது மாறாது. அடுத்து ஐங்கிறது மீயும், வி அப்படிங்கிறது அஸ்ஸாகவும், தே அப்படிங்கிறது தெம்மாகவும், பெயர் பெயராகவே இருக்கும். இதுதான் ஆக்டிவ்லேருந்து பேசிவ்க்கு மாறும்பொழுது நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒன்று. அடுத்து இந்த அப்ஜெக்டிவ் ப்ரொனவுன் இருக்குது பாருங்கள், அதாவது ஆப்ஜெக்டாக வரக்கூடிய ப்ரொனவுன்ஸ். அந்த ப்ரொனவுனே நம்ம 2ஆக பிரிக்கலாம். அதைத்தான் நம்ம சென்டென்ஸ் பேட்டர்னில் என்ன படித்து வச்சுருக்கோம் அப்படின்னா டைரக்ட் ஆப்ஜெக்ட் அண்ட் இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட்னு படித்து வச்சுருக்கோம். சரி, சிம்பிளாக சொல்லிடுறேன். டைரக்ட் ஆப்ஜெக்ட் அண்ட் இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட். அதாவதுங்க, நீங்கள் தான் இப்போ முன்னாடி நின்றுருக்கீங்க, இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்க நீங்கள் ஒருத்தர் இங்கே நிற்கிறீங்க. நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, என்னோடய பேனை இங்கே தான் நீங்கள் வச்சேன் இருக்குது. இந்த பேனை என்ன பண்ணுறேன்னா உங்களுக்கு நான் கொடுக்குறேன். ஓகே, நல்லா கவனிக்கணுங்க. என்னுடைய செயலை பெறும் நீங்கள், என்னுடைய செயலை மட்டும் ஆக்ஷனை, என்னோடய ஆக்ஷனை பெறும் நீங்கள் இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட். என்னிடமிருந்து நீங்கள் பெறுகிற இந்த பொருள் டைரக்ட் ஆப்ஜெக்ட். அவ்வளோதான். புரியுதுங்களா? என்னிடமிருந்து செயலை பெறுபவர் இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட். அப்போ நீங்கள், நான் கொடுக்கும் பொருள் அது டைரக்ட் ஆப்ஜெக்ட். அவ்வளோதான். அப்போது இந்த அப்ஜெக்டிவ் ப்ரொனவுன்லேயே பார்த்தீங்க அப்படின்னா இந்த இட் அப்படிங்கிறது 100% டைரக்ட் ஆப்ஜெக்ட் கீழே வந்துடும். ஓகே, டைரக்ட் ஆப்ஜெக்ட் கீழே வந்துடும். சரிங்களா? ரைட். இப்போ பாருங்கள், அப்போது நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த டைரக்ட் ஆப்ஜெக்ட் அண்ட் இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட் ஒரு சென்டென்ஸில் இருந்தால் தான் ஆக்டிவ்லேருந்து பேசிவாக மாறும். அவ்வளோதான். இது நீங்கள் தெரிஞ்சுட்டா போதும். அப்போது ஒரு சென்டென்ஸில் டைரக்ட் ஆப்ஜெக்ட் அண்ட் இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட் 2ல் ஏதாவது ஒன்று இருக்கணும், இருந்தால் தான் ஆக்டிவ்லேருந்து பேசிவாக மாறும், இல்லாட்டி மாறாது. நீங்கள் இந்த ஆக்டிவ் வாய்ஸ் பேசிவ் வாய்ஸ் ஒரு சென்டென்ஸை பார்க்குறீங்க அப்படின்னா நீங்கள் செய்ய வேண்டிய முதல் வேலை, ஆக்டிவ்லேருந்து பேசிவ் மாற்றும் போது நீங்கள் செய்ய வேண்டிய முதல் வேலை, ஃபஸ்ட்டு ஸ்கூலில் சொல்லி கொடுத்தா தான் சப்ஜெக்டை ஆப்ஜெக்டாக மாற்றுங்க. இந்த ஸ்டெப்பை நீங்கள் அப்படியே என் கூட சேர்ந்து ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா என்ன எக்ஸாமாக இருந்தாலும் சரி, எந்த எக்ஸாமாக இருந்தாலும் ஈஸியாக என்ன பண்ணிடுவீங்கன்னா மாற்றி விட்றலாம். ரொம்ப சிம்பிள். ஏன்னா அந்த மாதிரி தான் நான் ஒர்க் அவுட் பண்ணி வச்சுருக்கேன். இதுதான் நான் ப்ராக்டிஸ் பண்ணது. சரிங்களா? என்னோட பர்சனல் ஐடியாஸை தான் நான் இப்போ உங்களுக்கு ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். சப்ஜெக்ட் ஆப்ஜெக்டாக மாற்றுங்க. 2வது, சப்ஜெக்ட் ஆப்ஜெக்டாக மாற்றினதுமே ஆப்ஜெக்ட்டுக்கு முன்னாடி பை அப்படிங்கிற வார்த்தை போட்டு விட்றணும். சப்ஜெக்ட் ஆப்ஜெக்டாக மாற்றுறோம். அடுத்த வேலை நாம் செய்ய வேண்டியது சப்ஜெக்ட் ஆப்ஜெக்டாக மாறினதும் ஆப்ஜெக்ட்டுக்கு முன்னாடி ஒரு பை. அடுத்து
நீங்கள் பண்ண வேண்டிய மூணாவது வேலை என்னென்னா டென்ஸை கண்டுபிடிக்கணும். டென்ஸை ஐடென்டிஃபை பண்ணணும். அது சிம்பிள் ப்ரெசென்ட்டில் இருக்கா, சிம்பிள் பாஸ்டில் இருக்கா, சிம்பிள் ஃபியூச்சரில் இருக்கா, நீங்கள் அதை ஐடென்டிஃபை பண்ணணும். ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு அது சிங்குலர் கூட வருதா ப்ளூரல் கூட வருதா அப்படிங்கிறதே பார்த்து வச்சுக்கணும். சரிங்களா? ஸ்டெப் நம்பர் 4, கண்டுபிடிச்ச அந்த டென்ஸை அந்த பர்டிகுலர் டென்ஸோட பி வேர்பு கூட போட்டு அந்த பர்டிகுலர் வேர்பை நீங்கள் V3ல போடணும். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் ரைட் அப்படின்னு இருக்குன்னா அது சிம்பிள் ப்ரெசென்ட்டில் இருக்குது. அப்போது கண்டுபிடிச்சிட்டிங்க அது சிம்பிள் ப்ரெசென்ட்டில் இருக்குன்னு, அதை 4th ஸ்டெப்பில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இஸ் ரிட்டன்னு போடணும். ஓகே, பி வேர்பு அது கூட ஒரு V3. இதை ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா கடைசியில் சுட அப்படியே சூடான சுவையான ஆக்டிவ் வாய்ஸ்லேருந்து பேசிவ் வாய்ஸுக்கான அந்த பதார்த்தம் நமக்கு ரெடி ஆயிடும். இவ்வளோதாங்க. ஓகே, இதை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ஆக்டிவ் வாய்ஸ் பேசிவ் வாய்ஸ் ரொம்ப சிம்பிள். அவ்வளோ அதை தெருக்கி விட்டுருவீங்க. ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ நான் சொல்ல என்னன்னா நான் ஆன்சர் போடுறதுக்கு முன்னாடி நீங்கள் என்கிட்ட சொல்லிடுவீங்க. ஓகே, நம்ம எக்ஸாம்பிள்ஸ் போயிடலாம். ஆக்டிவ்லேருந்து பேசிவுக்கு மாத்திர ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். அதுவும் சிம்பிள் ப்ரெசென்ட்டுக்கு மட்டும் தான் பார்க்க போகிறோம். நல்லா கவனிக்கணுங்க. இந்த பர்டிகுலர் வீடியோவில் A to Z ஆக்டிவ் பார்க்க போகிறது கிடையாது. ஓகே, ஸ்டேட்மெண்ட்டுக்கு மட்டும்தான் பார்க்க போகிறோம். இன்ட்ரோகேட்டிவ்க்கு இருக்குது, அதெல்லாமே பார்த்தீங்கன்னா தனித்தனி வீடியோஸ் வந்து பார்க்கணும். அதெல்லாம் நம்ம கன்ஃபியூஸ் பண்ணும். அதனால் என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஸ்டேட்மெண்ட்டுக்கு மட்டும், ஓகே, செய்தி வாக்கியத்துக்கு மட்டும் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இன்றைக்கி ஆக்டிவ் வாய்ஸ் பேசிவ் வாய்ஸ் பார்க்க போகிறோம். பாருங்கள், ப்ரெசென்ட்டில் இருக்க அந்த பர்டிகுலர் திங்ஸ் மட்டும் எழுதி வச்சுருக்கேன். ரொம்ப சிம்பிள். பாருங்கள், the chef prepares delicious meal. the chef prepares delicious meal. இதை பார்க்கும்போதே நமக்கு தெரியுது என்னவா இருக்குது, சிம்பிள் ப்ரெசென்ட்டில் இருக்குது. அதனால் தமிழ் அப்படியே எழுதிட்டோம். அந்த சமையல்காரர் சுவையான உணவை தயாரிக்கிறார். அப்போ இந்த ஆக்ஷனை இப்போ பண்ணிகிட்டு இருக்கிறாருன்னு அர்த்தம். கண்ணு முன்னாடி அந்த வினை நடைபெறுகிறது. சரிங்களா? நல்லா கவனிச்சுக்கணும். நான் சொன்ன அந்த 4 ஸ்டெப்பை தான் நம்ம ஃபாலோ பண்ண போகிறோம். ஓகே, ஸ்டெப் நம்பர் 1 சொல்லுங்கள். ஸ்டெப் நம்பர் 1, சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட் எது அப்படிங்கிறத பாருங்கள். த செஃப் அப்படிங்கிறது சப்ஜெக்டு, செயலை செய்பவர். ஆப்ஜெக்ட்னா செயலை பெறுபவர். இந்த டெலிஷியஸ் மீல் இருக்குது பாருங்கள், இதுதான் என்ன பண்ணுதுன்னா அவர் செய்கிற அந்த வேலையை பெறுகிறது. ப்ரிப்பேர் பண்ணுறாரு பார்த்தீங்களா, அந்த தயாரித்தலை பெறுவது இந்த பர்டிகுலர் மீல். இப்போ சப்ஜெக்டும் இருக்குது, ஆப்ஜெக்ட் இருக்குது. இதை நம்மளால் பேசிவ்க்கு மாற்ற முடியுமான்னு கேட்டால் மாற்ற முடியும். ஓகே, ஏன்னா ரிசீவ் பண்ணுறக்கு ஆள் இருக்குது. ஓகே, இப்போ பாருங்கள் என்ன பண்ணணும். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு சப்ஜெக்டை ஆப்ஜெக்டாக மாற்றணும். மாற்றிடலாமா? சப்ஜெக்ட் என்ன, த செஃப். ஆப்ஜெக்ட் என்ன, டெலிஷியஸ் மீல். அப்போது சப்ஜெக்ட் ஆப்ஜெக்டை மாறணும். ஆப்ஜெக்டை ஃபஸ்ட்டு போட்டுடலாம். ஓகே, டெலிஷியஸ் மீல். அவ்வளோதான், டெலிஷியஸ் மீல். கொஞ்சம் இடம் விட்டு என்ன பண்ணிக்கலாம்னா கொஞ்சம் இடம் விட்டு சப்ஜெக்டை போட்டுக்கலாம். ஓகே, த செஃப். ஓகே, இவ்வளோ இடம் தேவைப்படாது, இருந்தாலும் நம்ம போட்டு வச்சுக்கலாம். பாருங்கள், டெலிஷியஸ் மீல், த செஃப். ஸ்டெப் நம்பர் 1 முடிஞ்சு. ஸ்டெப் நம்பர் 2, ஆப்ஜெக்ட் முன்னாடி பை சேர்க்கணும். இப்போ ஆப்ஜெக்ட் அது மாறிடுச்சு, அப்போ பையை சேர்த்தாச்சு, முடிஞ்சு போச்சு. ஓகே, ஆப்ஜெக்ட் அங்கே இருந்துச்சு, அது முன்னாடி வந்துருச்சு. அப்போ இங்கே இப்போ அது சப்ஜெக்ட் ஆயிடுச்சு. இங்கிருந்த சப்ஜெக்ட் பின்னாடி வந்துருச்சு, அப்போ அது ஆப்ஜெக்டாக மாறிடுச்சு. அப்போ ஆப்ஜெக்ட்டுக்கு முன்னாடி பை. அடுத்து டென்ஸை பார்க்கணும்னு சொன்னேன். டென்ஸை பாருங்கள், என்ன டென்ஸில் இருக்குது? ப்ரிப்பேர்ஸ். ப்ரிப்பேர்ஸ் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் இருக்குது. சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் இருக்குது. அப்போ சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் தான் நீங்கள் பண்ண வேண்டிய வேலை அந்த பர்டிகுலர் வேர்பை V3 ஃபார்முக்கு மாற்றணும். மாற்றுங்க. ப்ரிப்பேர்ஸோட V3 ஃபார்ம் ப்ரிப்பேர்டு. ப்ரிப்பேர்டு, ப்ரிப்பேர், ப்ரிப்பேர்டு, ப்ரிப்பேர்டு. ஓகே, ரைட். என்ன டென்ஸில் இருக்குது? சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். கரெக்ட், சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸுங்களா? ரைட்டு. முன்னாடி இருக்க இந்த பர்டிகுலர் திங் பாருங்கள், சிங்குலரா ப்ளூரலா? சிங்குலரா ப்ளூரலா? சிங்குலர். டெலிஷியஸ் மீல் அப்படிங்கிறது ஒரு சிங்குலர். அப்போது சிங்குலருக்கு ப்ரெசன்ட் டென்ஸில் நாம் போடக்கூடிய பி வெர்ப் என்ன? இஸ்ஸு போட்டாச்சு, வேலை முடிஞ்சுது. பாருங்கள், டெலிஷியஸ் மீல் இஸ் ப்ரிப்பேர்ட் பை த செஃப். டெலிஷியஸ் மீல் இஸ் ப்ரிப்பேர்ட் பை த செஃப். சரி, இதுக்கு தமிழ் என்ன அப்படின்னா சமையல்காரர், அந்த சமையல்காரர் சுவையான உணவை தயாரிக்கிறார். தயாரிக்கிறார். இது பேசிவ்க்கு மாறும் பொழுது நல்லா கவனிக்கணுங்க. இந்த இஸ் இருக்குது பார்த்தீங்களா, இஸ்ஸுக்கு அர்த்தம் படுகிறது அப்படிங்கிற அர்த்தத்தில் வந்துடும். ஓகே, எல்லாரும் இந்த டிரான்ஸ்லேஷன் பார்ப்பீங்க, எப்படி ஆக்டிவ்லேருந்து பேசிவ் வாய்ஸ் மாறுதுன்னு பார்ப்பீங்க. ஆனால் இஸ்ஸோட அர்த்தத்தை மறந்துடுவீங்க. இப்போ பாருங்க, இங்கே இருக்கும் பொழுது தயாரிக்கிறாருன்னு இருக்கும். ஆக்டிவ் வாய்ஸில் இஸ்ஸு வந்துச்சுன்னா இருக்கிறதுன்னு இருக்கும். ஆனால் பேசிவ் வாய்ஸுக்கு இந்த மாதிரி நம்ம கன்வெர்ட் பண்ணும்பொழுது இஸ்ஸோட அர்த்தம் படுகிறதுன்னு மாறிடும். படுகிறதுன்னு மாறிடும். இப்படி புரிஞ்சுக்கிட்டாதான் உங்களால் ஆக்டிவ் வாய்ஸ் அண்ட் பேசிவ் வாய்ஸை நல்லா புரிஞ்சுக்க முடியும். ரைட், பாருங்கள், டெலிஷியஸ் மீல் இஸ் ப்ரிப்பேர்டு பை த செஃப்.
ரொம்ப சிம்பிள். அந்த சமையல்காரர் சமைக்கிறார். இப்போ பை த செஃப்னு ஆயிடுச்சு. அப்போது அந்த சமையல்காரரால், ஓகே, அந்த சமையல்காரரால் ஏன் அப்படின்னா பை த செஃப்னு தான் இருக்குது. அப்போ அவரால், ஓகே, அந்த சமையல்காரரால் சுவையான உணவு, ஓகே, அப்படியே வரணும். சுவையான உணவு. இங்கே என்ன மாற்றிருக்கோம்? இஸ் ப்ரிப்பேர்டு. இஸ்ஸுக்கு படுகிறதுன்னு மீனிங் கொடுத்துருக்கேன். ப்ரிப்பேர்டுனா தயாரிக்க அப்படிங்கிற மீனிங் தான் வச்சுக்கணும். ஏன்னா V3 பொறுத்த வரைக்கும் தயாரிக்க, செய்ய, போக இந்த மாதிரி சவுண்ட்லேயே தான் வரணும். ஓகே, அப்போ தயாரிக்க சேர்த்து சொல்லுங்கள். தயாரிக்கப்படுகிறது. உணவு தயாரிக்கப்படுகிறது. அவ்வளோதாங்க. தயாரிக்கப்படுகிறது முடிஞ்சு போச்சு. ஆக்டிவ்லேருந்து பேசிவ் வந்துருச்சு. அந்த சமையல்காரரால் சுவையான உணவு தயாரிக்கப்படுகிறது. அந்த சமையல்காரர் சுவையான உணவை தயாரிக்கிறார். அந்த சமையல்காரரால் சுவையான உணவு தயாரிக்கப்படுகிறது. அதாவதுங்க பாயிண்ட் ஆஃப் வியூ தான் மாறி இருக்கோ தவிர சப்ஜெக்ட் என்ன ஆக்ஷனை செய்யுது, ஆப்ஜெக்ட் எப்படி ஆக்ஷனை ரிசீவ் பண்ணுறது அப்படிங்கிறதா இருக்கோ தவிர வேர்பு டென்ஸும் மாறலை. டென்ஸ் பாருங்கள் மாறி இருக்கா? நீ உடனே என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு சிலர் ப்ரிப்பேர்ஸ்னு பார்த்ததுமே ஓகே இது ப்ரெசென்ட்டில் இருக்குது, அப்போ இங்கே இஸ் வராது, வாஸ்ன்னு போட்டு என்ன பண்ணிடுவாங்க, போட்டு வச்சுருவாங்க. போடக்கூடாது, தப்பு. இங்கே ப்ரெசென்ட் இருந்தால் இங்கேயும் ப்ரெசென்ட்டோட பி வெப் தான் வரணும். ஓகே, அடுத்து பாருங்கள். த செஃப் இஸ் ப்ரிப்பேரிங் டெலிஷியஸ் மீல். த செஃப் இஸ் ப்ரிப்பேரிங் டெலிஷியஸ் மீல். இது சிம்பிள் ப்ரெசென்ட் கண்டினியூஸில் இருக்குது. சிம்பிள் ப்ரெசென்ட் கண்டினியூஸ் கொஞ்சம் மாறும் பாருங்கள். வழக்கம் போல் என்ன பண்ணணும், சப்ஜெக்ட் ஆப்ஜெக்டை மாற்றுங்க. டெலிஷியஸ் மீல் அப்படியே வந்துடணும். ஓகே, டெலிஷியஸ் மீல். ஓகே, அடுத்து என்ன பண்ணணும், ஆப்ஜெக்டை போடுங்க. த செஃப்பு போட்டாச்சு. ஆப்ஜெக்டை போட்டதுமே பைங்கிற வார்த்தை போட்டாச்சு. என்ன டென்ஸ் நீங்கள் அதை கண்டுபிடிங்க. இஸ் ப்ரிப்பேரிங். ரொம்ப சிம்பிள். சூட்சமத்தை கவனிங்க. இஸ் இருக்கா? அவனை என்ன பண்ணிட்டான், ஆக்டிவ் வாய்ஸில் அவனே பி வெப்பை கொடுத்துட்டான். அப்போ என்ன பண்ண தேவையில்லை, நம்மளால் எக்ஸ்ட்ரா அதை ஐடென்டிஃபை பண்ணி பி வெப்பில் கண்டுபிடிக்கணும்னு தேவையில்லை. அப்படியே கொடுத்த பி வெப்பை தூக்கி போடுங்க. போட்டாச்சு. அடுத்து பாருங்கள். ப்ரிப்பேரிங்கை ரெண்டாக பிரிச்சிடலாம். ஒன்று ப்ரிப்பேர் ப்ளஸ் ஐஎன்ஜி. இந்த ஐஎன்ஜி இருக்குல்ல, அதை அப்படியே தூக்கிங்க போடலாமா? போடுங்க. போட்டு பார்த்தா என்ன மீனிங் வருது? டெலிஷியஸ் மீல் இஸ் இங்குன்னு வருது. தப்பு தானே? அப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஆக்டிவ் வாய்ஸ்லேருந்து பேசிவாக மாற்றும் பொழுது நாம் கண்டிப்பாக என்ன பண்ணணும், ஒரு பி வெப்பை சேர்க்கணும். இங்கே ஆல்ரெடி பி வெப்பை சேர்த்துட்டானுங்க, ஐஎன்ஜி வேறு இருக்குது. அதனால் நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாது. அதனால் இந்த ஐஎன்ஜி கூட பி அப்படிங்கிற வார்த்தையே சேர்த்து விட்ருவோம். நம்ம என்ன பண்ணணும், பி வெப்பை சேர்க்கணும். பி வெப் சேர்க்கறதுக்கு வாய்ப்பு இல்லை. பிங்கிற வார்த்தையே சேர்த்து விட்றலாம். ரூலும் முடிஞ்சது, வார்த்தையும் வந்துருச்சு. ஓகே, த மீல் இஸ் பீயிங். இப்போ புரியுதுங்களா எப்படி பீயிங் வந்துச்சுன்னு? இப்படி தான் வந்திருக்கு. ரைட், வழக்கம் போல் ப்ரிப்பேரோட தேர்ட் ஃபார்ம் எழுதி விட்ருங்க. ப்ரிப்பேர்டு முடிஞ்சு போச்சுங்க. பாருங்கள், டெலிஷியஸ் மீல் இஸ் பீயிங் ப்ரிப்பேர்ட் பை த செஃப். அப்போ நல்லா கவனிக்கணும். சமையல்காரர் உணவை தயாரித்து கொண்டு இருக்கிறார். சிம்பிள் ப்ரெசன்ட் கண்டினியூவஸ். அப்போ இந்த பீயிங் வந்து V3 வந்தாலும் சிம்பிள் ப்ரெசன்ட் கண்டினியூவஸ் தான். நீ மறக்கக்கூடாது. பீயிங் வந்துட்டாலே வேறு டென்ஸு கிடையாது. பீயிங் என்ன பி வெப் கூட வருதுன்னு பாருங்கள். பீயிங் எந்த பி வெப் கூட வந்திருக்கு? சிம்பிள் ப்ரெசன்ட்டு. அப்போ சிம்பிள் ப்ரெசன்ட் கூட பீயிங் வந்திருந்தால் 100% அது சிம்பிள் ப்ரெசன்ட் கண்டினியூவஸ் தான். ஓகே, பாருங்கள். ஆனால் இது என்னவாகும் தெரியுங்களா? சேம் மீனிங். இங்கே பாருங்கள், இப்போ இருக்கிறது அப்படிங்கிற அர்த்தத்திலே தான் வரும். ஏன்னா இங்கே இருக்கிறதுன்னு அர்த்தத்தில் தான் இருக்குது. அந்த அர்த்தத்தில் வந்துடும். ஏன்னா இங்கேயே அது இருக்கிறதுங்கிற மீனிங்கில் தான் இருக்குது. அதனால் அந்த இருக்கிறதுங்கிற மீனிங்கில் வந்துடும். இந்த பீயிங்க்கு மட்டும் என்ன அர்த்தம் வரும்னா, பட்டுக்கொண்டு அப்படிங்கிற அர்த்தம் வரும். எப்போ? பேசிவில் பட்டுக்கொண்டு அப்படின்னு வரும். இங்கே வெறும் கொண்டு தான் இருக்குது. பட்டுக்கொண்டுங்கிற அர்த்தத்தில் வரும். மாற்றி எழுதிடலாமா? பாருங்கள். அந்த சமையல்காரரால் சுவையான உணவு சமைக்கப்பட்டு கொண்டிருக்கிறது அப்படின்னா ஆக்ஷன் தொடர்ச்சியாக இப்பொழுது பெறப்பட்டு கொண்டு இருக்கிறது, அவ்வளோதான் அர்த்தம். ஓகே, அடுத்து பாருங்கள். த செஃப் ஹேஸ் ப்ரிப்பேர்ட் டெலிஷியஸ் மீல். அவர் சூப்பரான ஃபுட் என்ன பண்ணிக்கிறாரு, சமைச்சிருக்கிறாரு. சூப்பரான உணவு சமைத்திருக்கிறார். சூப்பரான உணவு அவரால் சமைக்கப்பட்டிருக்கிறது, அவ்வளோதான். கொண்டு இருக்கிறது, பட்டு இருக்கிறது. அது அதற்கும் இதற்கும் இருக்க வித்தியாசம். ஓகே, எதற்கு? ப்ரெசண்ட்டுக்கு. ஓகே, எதற்கு பர்ஃபெக்ட்டுக்கு. பாருங்கள்,
த செஃப் ஹேஸ் ப்ரிப்பேர்ட் டெலிஷியஸ் மீல். த செஃப் ஹேஸ் ப்ரிப்பேர்ட் டெலிஷியஸ் மீல். சமையல் நிபுணர் சுவையான உணவை சமைத்திருக்கிறார். சப்ஜெக்ட் ஆப்ஜெக்டாக மாற்றுங்க. டெலிஷியஸ், டெலிஷியஸ் மீல். ஓகே, த செஃப்பு, த செஃப், பைனுங்கிற வார்த்தை, ஹேஸ் அவனே கொடுத்துட்டான், தூக்கி ஹேஸை போடுங்க. ப்ரிப்பேர்டு இதுவும் V3யில் இருக்குது, அதையும் தூக்கி போடுங்க. போட்டாச்சு. வழக்கம் போல் ஆக்டிவ்லேருந்து பேசிவ் மாத்திரம் என்ன வார்த்தை போடணும்? பீனிங்கிற வார்த்தை சேர்க்கணும், இல்லாட்டி ஏதோ ஒரு பீவப்பை போடணும். இங்கே பி அப்படிங்கிற வார்த்தை போட முடியாது. ஆனால் பர்ஃபெக்ட்டுக்கே உரித்தான பி அப்படிங்கிற வார்த்தை ஒன்று இருக்குது, அதுதான் பீனு. போட்டு விட்டாச்சு, வேலை முடிஞ்சது. இவ்வளோதாங்க ஆக்டிவ் அண்ட் பேசிவ். ரொம்ப சிம்பிள். பாருங்கள், டெலிஷியஸ் மீல் ஹேஸ் பீன் ப்ரிப்பேர்ட் பை த செஃப். டெலிஷியஸ் மீல் ஹேஸ் பீன் ப்ரிப்பேர்ட் பை த செஃப். இதற்கு என்ன தமிழ் அர்த்தம் பாருங்கள். ஹேஸ் பீன், ஹேஸுக்கு அதே அர்த்தம் தான், இருக்கிறது. பீன் இருக்குல்ல, பட்டுனுங்கிற வார்த்தை மட்டும் போட்டால் போதும். ஓகே, பட்டுன்னு இருக்கிற வார்த்தை மட்டும் போட்டால் போதும். பீயிங்க்கு என்ன போடணும்? பட்டுக்கொண்டு. பீனுக்கு பட்டு. ஏன் பட்டு? பீனுக்கு அடுத்து V3 வருது, அதனால பட்டு. சரிங்களா, எழுதிடலாமா? பாருங்க, அச்சமையல் நிபுணரால், அச்சமையல் நிபுணரால், ஓகே, சுவையான உணவு, சுவையான உணவு சமைக்கப்பட்டு இருக்கிறது. அவ்வளோதான், சமைக்கப்பட்டிருக்கிறது. முடிஞ்சு போச்சு. சிம்பிள். ப்ரெசென்ட்டில் இப்போ கம்ப்ளீட் ஆகிருக்கு அந்த ஆக்ஷன். அது கண்டினியூஸாக போயிட்டுருக்கு. இது ப்ரெசென்ட்டில் இப்போ கம்ப்ளீட் ஆகிருக்கு. ஓகே, அது கண்டினியூஸாக போயிட்டுருக்கு. இது ப்ரெசென்ட்டில் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஓகே, அது வேறு, இது வேறு. புரியுதுங்களா? இது ப்ரெசென்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ்னு நினச்சிடக்கூடாது, ஏன்னா V3 வருது. ரைட், பாஸ்ட்டுக்கு மட்டும் பார்க்கலாம். பாஸ்ட்டு பார்த்துட்டோம் அப்படின்னா ரொம்ப சிம்பிளாக முடிச்சிடலாம். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவ்வளோ எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துட்டு இருக்க மாட்டேன், சென்டென்ஸ் மட்டும் தான் இருக்கும். நீங்கள் தான் என்ன பண்ணணும்? டக்கு 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 டக்குன்னு ஆன்சர் பண்ணிகிட்டே வரணும். சரிங்களா? அடுத்த எக்ஸாம்பிள் பார்த்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ போன கிளிப்பில் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா சிம்பிள் ப்ரெசென்ட்டோட ஃபேமிலியில் இருக்கக்கூடிய அந்த ஆக்டிவ் வாய்ஸ் தான் பார்த்தோம். இப்போது பாஸ்ட்டும் ஃபியூச்சரும் சேர்ந்து பார்க்க போகிறோம். சிம்பிள் தான். சரிங்களா? பாருங்கள், ஐ சாகும் சிம்பிள் பாஸ்ட்டு. அதற்கான தமிழ் வார்த்தைகள் இந்த பக்கம் எழுதி வச்சுருக்கேன். அந்த பக்கம் டிரான்ஸ்லேஷன் பண்ண போகிறது, அதாவது ஆக்டிவ்லேருந்து பாசிவுக்கு மாற்றுறது மட்டும் அங்கே எழுத போகிறோம். சரிங்களா? பாருங்கள், ஐ சாகிம், அதாவதுங்க டென்ஸ் தான் மாறி இருக்கோ தவிர நம்மளோட ஸ்டெப்பு மாறவே இல்லை. அப்படியே நம்ம என்ன பண்ண போகிறோம்னா போட போகிறோம். பாருங்கள், ஃபஸ்ட்டு நம்மளோட ஸ்டெப் என்ன பண்ணணும்? சப்ஜெக்ட் வேர்ப் என்ன பண்ணிக்கலாம்? இப்போ அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கலாம். ஐ ஹிம், ஐ ஹிம். ஹிம்னுங்கிறது யார்? ஆப்ஜெக்ட். சரி, அப்போ இந்த ஹிம் அப்படிங்கிற வார்த்தையோட ஆக்டிவ் ஃபார்மில் வரக்கூடிய வார்த்தை என்ன ஹிம்முக்கு? ஹீ. வெரி குட், அதையும் இங்கே நோட் பண்ணி வச்சுக்கோங்க, தேவைப்படும். அடுத்து இந்த ஐயோட பாசிவ் ஃபார்ம் என்ன? மீ. வெரி குட், அவ்வளோதாங்க, முடிஞ்சது. ஓகே, அப்படியே போட்டு வரலாமா? ஃபஸ்ட்டு சப்ஜெக்ட் ஆப்ஜெக்டாக மாற்றுங்க, ஆப்ஜெக்டை சப்ஜெக்டாக மாற்றுங்க. இங்கே யார் இருக்கா? ஆப்ஜெக்ட்டு. ஹிம்மோட சப்ஜெக்ட் என்னது? ஹீ. போட்டாச்சு, ஹீய. ஓகே, அடுத்து பாருங்கள், ஐயோட ஆப்ஜெக்ட் யார்? மீ. அப்போது ஆப்ஜெக்டை போட்டுடலாம், மீ அப்படிங்கிற வார்த்தையை போட்டுருவோம். திஸ் இஸ் ஸ்டெப் நம்பர் 1. ஸ்டெப் நம்பர் 1. அடுத்து பாருங்கள், ஸ்டெப் நம்பர் 2 என்ன? மீக்கு முன்னாடி பையை போடணும். ஆப்ஜெக்ட் என்னவோ அந்த ஆப்ஜெக்ட்டுக்கு முன்னாடி பை போடணும், போட்டாச்சு. அடுத்து ஸ்டெப் நம்பர் 3, டென்ஸை பாருங்கள். டென்ஸ் என்னவா இருக்குது? பாஸ்டில் இருக்குது, V2ல் இருக்குது. அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா என்ன ஃபார்மில் இருக்கோ அதோட பி வெர்பை போட்டு V3 போடணும். ஓகே, சரி. சப்ஜெக்ட் என்னவா இருக்குது? சிங்குலரா ப்ளூரலா? ஏன்னா இதற்கு ஏற்ற மாதிரி தான் இங்கே வரக்கூடிய பி வெர்ப் வரும். ஃபார் எக்ஸாம்பிள், இங்கே ஹீக்கு பதிலாக தே இருந்துச்சுன்னா இங்கே நீங்கள் ப்ளூரல் அந்த பி வெர்ப் தான் போடணும். புரியுதுங்களா? இதற்கு ஏற்றார் போல தான் இங்கே போடணும், ஆப்ஜெக்ட்டுக்கு ஏற்ற மாதிரி போடக்கூடாது. இந்த சப்ஜெக்ட் மாறினதுக்கப்புறம் இருக்க சப்ஜெக்ட்டுக்கு என்ன பி வெர்ப் வருமோ அதைத்தான் போடணும். அதான் சப்ஜெக்ட் வெர்ப் அக்ரிமெண்ட், கான்கார்டுன்னு சொல்லுவாங்க. ரைட், பாருங்கள், சா பாஸ்ட் டென்ஸு. பாஸ்ட் டென்ஸோட பி வெர்ப் என்ன? வாஸ், ஏன்னா சிங்குலர். ஓகே, அடுத்து சாவோட தேர்ட் ஃபார்ம் என்ன? சீன். அவ்வளோதான். ஹீ வாஸ் சீன் பை மீ, ஹீ வாஸ் சீன் பை மீ. ஓகே, தமிழ் இதுக்கு என்ன சொல்கிறோம்? நான் அவனை பார்த்தேன், நான் அவனை பார்த்தேன். ஓகே, ரொம்ப சிம்பிள். வாஸோட அர்த்தம் நாம் இருந்ததுன்னு வச்சுருக்கோம். பாசிவில் பட்டது, பட்டான் அப்படிங்கிற சவுண்டில் தான் வரணும். இஸ்ஸுக்கு பாசிவ் ஃபார்ம் என்ன? படுகிறது. வாஸுக்கு பாசிவ் ஃபார்ம் பட்டது, பட்டான். இப்போ இங்கே
ஹீயை பற்றி தானே பேசுகிறோம், அப்போ பட்டான். சரிங்களா? பாருங்க, அவன் அவன் யாரால? என்னால். ஓகே, என்னால் என்னால் பார்க்கப்பட்டான். ஓகே, அவ்வளோதான். அவன் என்னால் பார்க்கப்பட்டான், சிம்பிள். இல்லாட்டி என்னால் அவன் பார்க்கப்பட்டான் அப்படின்னு என்ன அர்த்தம்? பார்க்கும் செயலை அவன் ரிசீவ் பண்ணிட்டான். பார்க்கும் செயலை அவன் ரிசீவ் பண்ணிட்டான். பாருங்க, நான் அவனை பார்த்தேன், நான் அவனை பார்த்தேன். இங்கேயும் என்னதான் அர்த்தம்? நான் அவனை பார்த்தேன் அப்படிங்கிற அர்த்தம் தான் இருக்கு. அவன் என்னால் பார்க்கப்பட்டான், அவன் என்னால் பார்க்கப்பட்டான். அங்கே என்னதான் இருக்கு? நான் அவனை பார்த்துட்டேன் அப்படிங்கிற மீனிங் தான் வருது. அப்போ ஆக்டிவாக இருந்தாலும் பேசிவாக இருந்தாலும் மீனிங் மாறாது, பாயிண்ட் ஆஃப் வியூ மட்டும்தான் மாறும். ஆக்ஷன் கொடுக்கறது, ஆக்ஷன் ரிசீவ் பண்ணுறது, இது மட்டும்தான் மாறும். அடுத்து பாருங்க, ஐ வாஸ் சீயிங் ஹிம். ஐ வாஸ் சீயிங் ஹிம் ரொம்ப சிம்பிள். டக்கு டக்கு டக்குன்னு எழுதுங்க. ஓகே, ஹிம்மு ஹீயா மாறிடுச்சு. ஐ நீங்கள் இருந்து மீயா போடணும். போட்டுடலாமா? மீக்கு முன்னாடி ஒரு பையும் போட்டு விட்டுறலாம். ஓகே, அடுத்து பாருங்கள், வாஸ் சீயிங்கு. வாஸ் சீயிங், வாஸை போட்டாச்சு. சீயிங்கை பிரித்தோம் அப்படின்னா சி ப்ளஸ் ஐஎன்ஜி. அந்த ஐஎன்ஜியை சும்மா போட முடியாது, அதனால் பீயிங் போடுறோம். போட்டாச்சு. ஓகே, அடுத்து சியோட தேர்ட் ஃபார்ம் சீன். வேலை முடிஞ்சது. ஹி வாஸ் பீயிங் சீன் பை மீ. ஹி வாஸ் பீயிங் சீன் பை மீ. ஹி இஸ் பீயிங் சீன் பை மீ. அவன் என்னால் பார்க்கப்பட்டு கொண்டு இருக்கிறான். ஹி இஸ் பீயிங் சீன் பை மீ. அவன் என்னால் பார்க்கப்பட்டு கொண்டு இருக்கிறான். ஹி வாஸ் பீயிங் சீன் பை மீ. அவன் என்னால் பார்க்கப்பட்டு கொண்டு இருந்தான். ஏன்? பாஸ்டில் அந்த ஆக்ஷன் கண்டினியூஸாக நடந்துச்சு. எழுதுங்க, அவன் அவன் என்னால் அவன் என்னால் பார்க்கப்பட்டு கொண்டு இருந்தான். அவ்வளோதான், கொண்டு இருந்தான், சிம்பிள். அவன் என்னால் பார்க்கப்பட்டு கொண்டு இருந்தான். ஓகே, ஐ ஹேட் சீன் ஹிம். பாஸ்ட் பர்ஃபெக்ட், பாஸ்ட் பர்ஃபெக்ட். இது ரொம்ப சிம்பிளுங்க. பாஸ்ட் பர்ஃபெக்டை பொறுத்த வரைக்கும் இந்த ஹேட்னு வந்துட்டாலே அந்த வேலை செய்திருந்தான், நான் அதை செய்திருந்தேன், இருந்தேன் அப்படிங்கிற சவுண்டில் வரும். சரிங்களா? ரொம்ப சிம்பிள். அப்படி எழுதுங்க. சப்ஜெக்ட் யார்? ஹீ. அங்கே மீ, முன்னாடி ஒரு பை. ஓகே, அடுத்து பாருங்கள், ஹேட் சீன். ஹேட் சீன் அப்படியே தூக்கி போடுங்க. ஹேடு, இங்கே சீனு, இடையில ஒரு பி வேர்ப் போடணும். பி போட முடியாது, பீனை போட்டு விட்டுறலாம், வேலை முடிஞ்சது. ஹி ஹேட் பீன் சீன் பை மீ. He had been seen by me. அவன் என்னால் பார்க்கப்பட்டிருந்தான். சிம்பிள். அவன் என்னால் பார்க்கப்பட்டிருந்தான். பாஸ்டில் ஒரு ஆக்ஷன் கம்ப்ளீட்டாக நடந்திருக்கு. அவ்வளோதான். பாருங்கள், அவன் அவன் என்னால் பார்க்கப்பட்டு இருந்தான். அவ்வளோதான். அவன் என்னால் பார்க்கப்பட்டிருந்தான். பாஸ்டில் அந்த வினை நடைபெற்று இருந்தது அந்த சவுண்டில் வருது. அடுத்து பாருங்கள், ஐ வில் see him. நான் அவனை பார்ப்பேன், நான் அவனை பார்ப்பேன். ரொம்ப சிம்பிள். அப்படியே எழுதுங்க. சப்ஜெக்டு போட்டாச்சு, ஆப்ஜெக்ட் என்ன? மீ வரணும், முன்னாடி பை. ஓகே, பாருங்கள், வில் அப்படிங்கிற வார்த்தை இருக்குது, அதை அப்படியே போட்டுறணும், எந்த மாற்றமும் இல்லை. அப்போ என்ன பண்ணணும்? ஆட்டோமேட்டிக்காக பி அப்படிங்கிற வார்த்தையும் தேர்ட் ஃபார்மும் போட்டால் வேலை முடிஞ்சுது. ஹீ வில் பி சீன் பை மீ. ஐ வில் see him. ஹீ வில் பி சீன் பை மீ. நான் அவனை பார்ப்பேன், ஐ வில் see him. he will be seen by me. ரொம்ப சிம்பிள். இந்த இடத்துல இந்த பி அப்படிங்கிற வார்த்தைக்கு படு அப்படின்னு அர்த்தம். பீனிங்கிற வார்த்தைக்கு படு, அப்போ படுவான், படுவாள், அந்த மாதிரி மீனிங்கில் வரும். சரிங்களா? எழுதலாமா? பாருங்கள், அவன் என்னால் பார்க்கப்படுவான். அவ்வளோதான். ஃப்யூச்சரில் அந்த வினையை அவன் பெறுவான். அப்போது அந்த பர்டிகுலர் திங்கை நம்ம அவனோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து சொல்கிறோம். ஓகே, ஹீ வில் பி சீன் பை மீ, டோன்ட் வரி. டுமாரோ ஹீ வில் பி சீன் பை மீ. டுமாரோ ஹீ வில் பி மெட் பை மீ. டுமாரோ ஹீ வில் பி கால்டு பை மீ. டுமாரோ, நாளைக்கு, அவன் என்னால் அழைக்கப்படுவான், அவன் என்னால் சந்திக்கப்படுவான். அப்படி சொல்கிறோம். அதே மாதிரி தான் அவன் என்னால் பார்க்கப்படுவான் ஃப்யூச்சரில். ஓகே, அடுத்து பாருங்கள், பை நெக்ஸ்ட் வீக் ஐ வில் ஹாவ் சீன் ஹிம். இது ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட். ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட். நமக்கு ஃப்யூச்சர் கண்டினியூஸுக்கும் ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸுக்கும் என்ன கிடையாது? பாசிவ் ஃபார்ம் கிடையாது. வெறும் சிம்பிள் ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட்டுக்கு இருக்குது, பாசிவ் ஃபார்ம் இருக்குது. ஓகே, பாருங்கள்,
பை நெக்ஸ்ட் வீக் ஐ வில் ஹாவ் சீன் ஹிம். ஐ வில் ஹாவ் சீன் ஹிம். ரொம்ப சிம்பிள். அது அப்படியே போடுங்க. பை நெக்ஸ்ட் வீக். இது அப்படியே தாங்க வரும், மாறாது. டைம் எல்லாம் அப்படியே வந்துடும், மாறாது. சரிங்களா? பை நெக்ஸ்ட் வீக் அது அப்படியே எழுதுங்க. ஹீ, அதுக்கப்புறம் என்ன போடணும்? மீ அப்படிங்கிற வார்த்தை போடணுமா? இங்கே போட்டுக்கலாம். மீ, பை மீ. ஓகே. பை நெக்ஸ்ட் வீக் ஹீ வில் ஹாவ் பீன் சீன். அவ்வளோதாங்க, அவ்வளோதான். ஹேவ் வந்திருக்கு, ஹேவ்க்கு அடுத்து பீனை போட்டுக்க வேண்டியதுதான். இங்கே பாருங்கள். ஓகே, இந்த இடத்துல ஒரு பீனை போட்டால் வேலை முடிஞ்சுது. சப்ஜெக்ட் ஆப்ஜெக்டாக மாற்றுறீங்க, இந்த இடத்துல ஒரு பீனை போடுறீங்க, வேலை முடிஞ்சுது. அது அப்படியே வந்திருக்கு பாருங்கள். பை நெக்ஸ்ட் வீக் ஹீ வில் ஹாவ் பீன் சீன் பை மீ. ஃப்யூச்சரில் கண்டிப்பாக அந்த வேலை நடைபெற்று இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதான் ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட். ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட்னா ஒரு டிட்டர்மினேஷன். ஃப்யூச்சரில் அந்த பர்டிகுலர் டைமில் அந்த வேலை நடைபெற்று இருக்கும், முடிந்திருக்கும், நடைபெற்று கம்ப்ளீட் ஆகிருக்கும். 100% கேரண்டியில் சொல்கிறது. நடக்கும்னு சொல்கிறது வேற, நடந்திருக்கும். நீ போ, அந்த பாலம் கட்டப்பட்டு இருக்கும், இந்நேரம் அந்த பாலத்தை முடிச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்கிறது வேலை. புரியுதுங்களா? ரைட். பாருங்க, அடுத்த வாரத்திற்குள், ஓகே, அடுத்த வாரத்திற்குள் அவன் அவன் என்னால் என்ன இருக்கும்? பார்க்கப்பட்டு இருப்பான். அப்போ அந்த பர்டிகுலர் ஆக்ஷன் 100% கம்ப்ளீட் ஆகிருக்கும் அப்படிங்கிறத நம்ம சொல்கிறோம். ஃப்யூச்சர் பர்ஃபெக்டாக பேசிவ். சரிங்களா? என்னால் பார்க்கப்பட்டு இருப்பான், பார்க்கப்பட்டு இருப்பான். அவ்வளோதாங்க. இதுதான் இதோட பேசிவ் ஃபார்ம். பாருங்க. பை நெக்ஸ்ட் வீக் ஐ வில் ஹவ் சீன் ஹிம். பை நெக்ஸ்ட் வீக் ஐ வில் ஹவ் சீன் ஹிம். அது அப்படியே பேசிவ் மாற்றும் பொழுது பை நெக்ஸ்ட் வீக் he will have been seen by me. he will have been seen by me. அவன் என்னால் பார்க்கப்பட்டு இருப்பான். இதுதான் ஆக்டிவ் பேசிவ். ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஆனால் ஆக்டிவில் ஒரு சென்டென்ஸ் இருந்து பேசிவில் மாறும் பொழுது எப்படி மீனிங் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறீங்களோ அதே மாதிரி அந்த சென்டென்ஸ் இருந்தால் தான் என்னால் பேசிவ் மாற்ற முடியும், அந்த சென்டென்ஸ் இருந்தால் தான், அதாவது ஆக்டிவ் சென்டென்ஸ் இருந்தால் தான் என்னால் பேசிவ் கொண்டு வர முடியும் அப்படின்னு கூட இருக்கக்கூடாது. நீங்களே சும்மாவே பேசிவ் சென்டென்ஸ் எல்லாம் சொல்லி பார்க்கணும். சரிங்களா? ஸோ இந்த ஃபார்மெட்டை ஸ்டெப் 1, ஸ்டெப் 2, ஸ்டெப் 3, ஸ்டெப் 4 படி நீங்கள் எந்த ஒரு கொஸ்டின் பேப்பர்லையோ இல்லாட்டி எந்த சென்டென்ஸை நீங்கள் சேஞ்ச் பண்ணாலும் 100% ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும். இதுதான் ஃபார்மெட்டே. புரியுதுங்களா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும், புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதாவதுங்க இந்த பர்டிகுலர் வீடியோ குறைஞ்சது 1 ஹவருக்கு மேலே ஆயிரும் நடத்துறதுக்கு. இன்னும் கரெக்டாக தெளிவாக நிறையா பாயிண்ட்ஸ் எல்லாம் சொல்லி நடத்துறதுக்கு 1 ஹவருக்கு மேலே ஆயிரும். என்னால் முடிஞ்ச அளவுக்கு எல்லா பாயிண்ட்ஸுமே சிம்பிளாக நான் கொடுத்துட்டேன்னு நான் பிலீவ் பண்ணுறேன். ஓகே. ஸோ இந்த வீடியோவை நல்லா என்ன பண்ணுங்கன்னா கோத்ரூ பண்ணுங்கள். அப்போ தான் ஒரு பெட்டர் ஐடியா உங்களுக்கு கிடைக்கும். சரிங்களா? இதை பேஸ் பண்ணி ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் கொடுக்குறேன், நீங்கள் அதை ட்ரை பண்ணுங்கள். இல்லாட்டி ஒரே சென்டென்ஸ் கொடுக்குறேன் தமிழில், அதை எல்லா டென்ஸுக்கும் மாற்றுங்க. போதும்ல, ஒரே ஒரு வார்த்தை மட்டும் நான் கொடுக்குறேன், அதை இப்போ நம்ம பண்ண மாதிரி எல்லா டென்ஸுக்கும் மாற்றி பாருங்கள். தமிழில் ஃபஸ்ட்டு மீனிங்கை புரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? நாம் ஹோம்ஒர்க் போயிடலாம். இப்போ ஹோம்ஒர்க் கவனிங்க. நான் எனது அம்மாவிற்காக ஒரு வீடு கட்டுகிறேன். ஐ பில்ட் அ ஹவுஸ் ஃபார் மை மதர். ஐ பில்ட் அ ஹவுஸ் ஃபார் மை மதர். இந்த இடத்துல பாருங்கள், சப்ஜெக்டு, வேர்பு, ஆப்ஜெக்டு, இது எக்ஸ்ட்ரா வரக்கூடிய வார்த்தை ஃபார் மை மதர். சரிங்களா? அதனால் இதை டிரான்ஸ்லேட் பண்ணும் பொழுது, அதாவது கன்வெர்ட் பண்ணும் பொழுது வேறு மாதிரி மாறிடுமோ நினைக்க வேண்டாம். இந்த மாதிரி ப்ரிப்போசிஷன் கூட வரக்கூடிய வார்த்தைகள் அப்படியே தான் வரும், மாறவே மாறாது, ஒரே மாதிரி தான் வரும். சரிங்களா? ஸோ இதற்கான பர்டிகுலர் ஆன்சர்ஸை நீங்கள் என்ன பண்ணுங்கள், பேசிவில் எனக்கு எழுதி போஸ்ட் பண்ணுங்கள். நான் பார்த்துட்டு உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிட்டு மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் உங்களோட குழந்தைங்களுக்கு சொல்லித்தரக்கும் இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணுங்கள். சரிங்களா? அண்ட் இதான் நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களை தொடர்ந்து சேரும். அடுத்த வீடியோவில் ஒரு நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கோடு உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் 4 ஸ்டெப்பை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.